வணக்கம். வெல்கம் டு வினோத் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான த்ரில்லிங் படங்க. எனக்கு தெரிஞ்சு ராட்சசனுக்கு அப்புறம் ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு த்ரில்லர் தமிழ் படம் வந்திருக்குன்னா, இந்த படத்த தான் சொல்லுவேன். படத்தோட பேரு 11. நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. தெரிஞ்சவங்க சூப்பர், தெரியாதவங்க இத பார்த்து தெரிஞ்சுங்க. எப்படி ஒரு த்ரில்லர் மூவி எடுக்கணும்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இந்த டைரக்டர பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னு தான் சொல்லணும். படம் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆரம்பிக்கும்போது வந்து ஒரு ஸ்கூல் வந்து கம்ப்ளீட்டா ஃபயர் ஆயிடுதுங்க. இதுல தான் படம் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பேக்கிரவுண்ட் இமேஜ பார்த்துட்டு நீங்க வாய்ஸ கேட்டாலும் சரி, இல்ல நீங்க பேக்கிரவுண்ட் இமேஜ பார்க்காம வாய்ஸ கேட்டாலும் படத்தோட 11 மூவியோட ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் படத்துல காட்டுறாங்க. ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹீரோ மாரியே நல்லா ஒரு ஷேடிங்லாம் குடுத்து அப்புறம் காட்டுறாங்க. படத்தோட ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பேங்க்க வந்து திருடுறதுக்காக ஒரு கொள்ளை கூட்டம் வந்து பேங்க்குள்ள போகுது. மாஸ்க் எல்லாம் போட்டு. அங்க இருக்கிற பேங்க் மேனேஜர், செக்யூரிட்டி எல்லாருக்கும் வந்து ஒரு சண்டை வருது. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா, செக்யூரிட்டி வந்து என்ன பண்றாருன்னா, அந்த கொள்ளைக்கூட்ட தலைவனோட சண்டை போடுறாரு. அந்த நேரத்துல வேற வழி இல்லாம அந்த கொள்ளைக்கூட்ட தலைவன் என்ன பண்றான், பேங்க் செக்யூரிட்டிய வந்து கொலை பண்ணி சாவடிச்சிடுறான். துப்பாக்கியில சுட்டுடுறான். இத தெரிஞ்சுக்கிட்டு இந்த நம்மளோட படத்தோட ஹீரோ வந்து யாருன்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு போலீஸ் அதிகாரி, உயர்ந்த போலீஸ் அதிகாரி. நீங்க பேக்கிரவுண்ட் இமேஜ்ல பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இவர் தான் அந்த போலீஸ் அதிகாரி. எக்ஸலன்ட்டா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். படத்துல ஒரு 2 நிமிஷம் மட்டும் தான் சிரிப்பாரு. மத்தபடி படம் ஃபுல்லாவே சீரியஸான ஃபேஸோட தான் இருப்பாரு. படத்தோட என்ன பண்றாருன்னா, அந்த ஹீரோ வந்து அந்த பேங்க்ல கொள்ளடிச்சவங்களோட வந்து தெரிஞ்சுக்கிட்டு, எங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவர புடிச்சு, அவங்க எல்லாரையும் வந்து உள்ள தூக்கி போட்டுருவாரு. என்ன ஆகுதுன்னா, படத்தோட கதை வந்து என்ன அப்படின்னா, ஸோ யாரோ ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்னு அவங்களே பேர் வச்சுருவாங்க. அந்த கில்லர் என்ன பண்ணுவான்னா, ஒரு பொணத்த எரிச்சு, நல்லா கம்ப்ளீட்டா நெருப்பு ஃபுல்லா கம்ப்ளீட்டா எரிச்சு, ஏதோ ஒரு புதார்ல தூக்கி போட்டுருவான். கிட்டத்தட்ட பார்த்தோன்னாக்கா, ஒரு மாசத்திலேயே கிட்டத்தட்ட 7லேருந்து 8 பிணங்கள் வந்து இப்படி வந்து கிடைக்குது. சென்னையில மட்டுமே. ஒரே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரே பிரஷர். எங்க ஹையர் அத்தாரிட்டீஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரே பிரஷர். பப்ளிக் கிட்ட இருந்து நியூஸ் வந்து எப்படி லீக் ஆகி அவங்க கிட்ட இருந்து பிரஷர். உடனே டீம்ல ஃபார்ம் பண்ணி என்ன நடக்குது இங்க? ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்குது? அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இதுக்கு வந்து ஸ்குவாடா போடுறாங்க மெயினா. அது வந்து ஹீரோ கிடையாது. அவர் வந்து வேற ஒருத்தர். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, எப்படி நடக்குது, ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு அதாவது ஹீரோ கூட போலீஸ் இருப்பார் இல்லையா? அதே மாரி இப்ப இருக்கிற இந்த போலீஸ் அதிகாரி கூட இன்னொருத்தர ஒரு சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்ணுவாங்க. அவரும் ஒரு நல்ல நடிகர் தான். முன்னாடி பார்த்திருப்பீங்க. நெறைய படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அவர் 2 பேரும் வந்து இந்த எங்க இந்த மாரி ஏன் இந்த மாரி தவறு நடக்குது? யார் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி தேடி போறாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு, அந்த போலீஸ் அதிகாரிய அந்த வில்லன் என்ன பண்றான், அவரே வந்து வண்டியில போயிட்டு இருக்கும்போது தட்டி தூக்கிடுறான். அது சாவடிக்கல. வேணுன்ட்டே போயிட்டு தள்ளி விட்டுட்டு வண்டிய கவுத்துட்டு அவர் சாவ போறாருன்னு தெரிஞ்சவங்க வேணுன்ட்டே எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல காப்பாத்துற மாரி போட்டுடுறான். இது எதுக்காக அப்படி பண்றான்றது பின்னாடி ட்விஸ்ட் மேல வைக்கிறாங்க. எக்ஸலன்ட்டான மூவி. பயங்கர ட்விஸ்ட் உள்ள மூவி. நீங்க தயவு செய்து போயிட்டு இந்த படத்த ஃபுல்லா கேட்ட உடனே உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த த்ரில்லிங் மூவி புடிச்சிருந்ததுன்னா, நீங்க இன்கேஸ் போய் தியேட்டர்லயும் இல்லன்னா நீங்க படத்த பர்ச்சேஸ் பண்ணி இல்லன்னா ஆன்லைன்ல நீங்க அந்த ஓடிடில கூட பார்த்துக்கலாம். அப்படியே படத்த கொண்டு போறாங்க. இது வந்து என்ன ஆயிடுதுன்னா, இப்ப இந்த போலீஸ் அதிகாரிக்கு ஒரு பயங்கரமான அடிபட்டுருச்சு. ஏன்னா டிரைவிங்ல இருக்கும்போது யாரோ தள்ளி விட்டாங்க அப்படின்னும்போது, பட் இது யாரு தள்ளி விட்டதுன்னா, அந்த வில்லன் தான் தள்ளி விட்டுருக்கான். சரிங்களா? இப்ப யார் நம்ம இத அதிகாரியா போடலாம்? இந்த இதுக்கு ஏன்னா மீடியா வேற ரொம்ப பிரஷர் குடுத்துட்டே இருக்கிறாங்க. நியூஸ் வந்து வெளியில போயிட்டே இருக்கு. ஆல்ரெடி எப்பயும் போல எல்லா படத்துலயும் வரா மாரி போலீஸோட மானம் கப்பல் ஏறிட்டே இருக்கு அப்படின்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட ஹீரோவ தான் இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெட்டா போடுறாங்க. ஹெட்டா போட்டோனே என்ன பண்றாரு, போலீஸ் அதிகாரி நம்மளோட ஹீரோவும் கூட இருக்கிற போலீஸ் அதிகாரியும் 2 பேரும் வந்து ஒரே ஜஸ்டிஃபிகேஷன் பயங்கரமான தேடலு. இது எங்க நடக்குது? ஒரு எப்படிதான் இத கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இரவும் பகலா பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அப்படியே படம் வந்து பயங்கர த்ரில்லிங்கா மூவ் ஆயிட்டே இருக்கு. அப்பயும் பார்த்தோம்னாக்கா டெய்லி ஒரு நியூஸ். அதாவது ஒரு டெய்லி ஒரு நியூஸ்ன்னு சொல்றத விட வீக்லி ஒரு நியூஸ்ன்னு சொல்லலாம். ஒரு பணம் வந்து கம்ப்ளீட்டா எரிஞ்சு இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல தூக்கி போட்டுருக்காங்க அப்படின்னும்போது ஒண்ணுமே புரியல. பிரஷர் மேல பிரஷர் ஏறுது. பட் இந்த ஹீரோ என்ன சொல்றாரு, இல்ல நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. இது அப்படியே படத்த கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறாங்க. என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துல ஒரு சின்ன ஒரு க்ளூ மட்டும் கிடைக்குது ஒரு ஹீரோவுக்கு. என்ன க்ளூ கிடைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு. அவரோட வீட்ல பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட அண்ணன் இறந்திருக்கிறாரு. எப்படி இறந்தாருன்னு கேட்டதுக்கு, இது மாரி வந்து சில பிரச்சனைகளால இறந்துட்டாரு. அதனால அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அவரு பொய் சொல்றாரு. ஏன்னா தேவையில்லாம நம்மள புடிச்சு போட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் இல்லையா? அதே மாரி அந்த வில்லன் என்ன சொல்லியிருப்பான்னா, நான் தான் இது மாரி உன்ன கொலை பண்ண சொன்னேன் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருந்தீன்னா, உன்ன நான் கண்டிப்பா வந்து நான் உன்னையும் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருப்பான். சரி ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மைண்ட் செட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்காக பயந்து என்ன பண்ணுவான்னா, அந்த ஆள் வந்து உண்மைய சொல்லவே மாட்டான். பட் ஆனா ஹீரோ வந்து வீட்டுக்குள்ள வந்து அப்படி இப்படி ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, கீழ கால்ல கூட பார்த்தீங்கன்னாக்கா, அவனுக்கு வந்து வெட்டு இருக்கும். அதே மாரி அவங்க அண்ணனுக்கு இருக்கும். சரி அண்ணனுக்கு வெட்டு இருந்தது, இவனுக்கு எப்படி இது வெட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஒரு டவுட்லயே வந்து அந்த வீட்ட விட்டு வெளில போயிடுவான். அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு பொண்ணு.
அந்த பொண்ணோட அக்காவையும் கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ட்வின்ஸ் படத்துல. ஸோ இதுதான் வந்து கதையோட ஆரம்பமே. ஸோ அந்த அக்காவை வந்து கொலை பண்ணி போட்டதுனால தங்கச்சி என்ன பண்ணுவா, போலீஸ் கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்னு போவா. பட் அந்த நேரத்துல இருந்து ஒரு கால் வரும். இது மாதிரி நான் தான் இந்த கொலைக்கு வந்து முக்கியமான ஆளு அப்படின்னு நீ சொன்னீன்னா கண்டிப்பா நான் உன்னை வந்து உன்னையும் நான் போட்டு தள்ளிடுவோம், உங்க அக்காவை போட்ட மாதிரி அப்படின்னும் போது என்ன பண்றா, இல்ல நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்டா போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்துடுறா. ஸோ ஹீரோ என்ன பண்றாரு, அந்த பொண்ணோட வீட்டுக்கும் போறாரு. ஸோ ஹீரோ போய் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அங்கே என்னென்ன நடந்தது, எப்படி உங்க அக்கா இறந்தாங்க, கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க அப்படின்னும் போது அவ கொஞ்சம் அப்படியே பயந்து பயந்து தான் சொல்றா. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, தெரிஞ்சிருச்சுன்னா இவளையும் வந்து கொலை பண்ணிடுவான் அப்படின்றதுனால அந்த பயம் இருந்துட்டே இருக்கு. ஸோ வில்லன் கொலை பண்ணிட்டானா என்ன பண்றதுன்றதுனால அப்படி இப்படின்னு ஏதோ சமாளிச்சு பேசி சொல்றா. இப்படிதான் நடந்தது, எங்க அக்கா வந்து வண்டியில போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா நடுவில் கொஞ்சம் மெக்கானிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வண்டியை வந்து மெக்கானிக்கல் ஷெட்ல விட்டா. அப்படின்னா அந்த மெக்கானிக்கல் ஷெட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஹீரோவும் அந்த போலீஸ் அதிகாரியும், ஹீரோவான போலீஸ் அதிகாரியும் கூட இன்னொரு அதிகாரியும் என்ன பண்றாங்கன்னா, அந்த மெக்கானிக்கல் ஷெட்ல போய் கேட்கறாங்க, இது மாதிரி உண்மையிலேயே இந்த லேடி வந்து விட்டாங்களா அப்படின்ட்டு. ஆமா சார் விட்டாங்க, ஆனா வண்டி இன்னும் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் டவுட் ஆகுது. ஸோ என்ன அப்படி பிரச்சனை போது அப்பதான் கொஞ்சமா டவுட் ஆகுறாரு. ஸோ ஆல்ரெடி ஒரு வீட்டுக்கு போய் ஒரு பையனை பார்த்தாரு இல்லையா, அவருக்கும் ட்வின்ஸ் தான். அந்த அண்ணனை தம்பியை கொண்டுட்டாங்க, அண்ணன் வந்து உயிரோட இருக்காரு. ஸோ இந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி இவங்களும் ட்வின்ஸ் தான். இந்தோட அக்காவை கொண்டுட்டாங்க, தங்கச்சி உயிரோட இருக்கிறாங்க. ஸோ வந்து ஒண்ணுமே புரியாம அப்படியே அந்த வீட்டை வந்து ரவுண்ட் பண்றாரு. கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்கறாரு. ஸோ எல்லா படத்துலையும் வரா மாதிரி தான் தண்ணி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க போலீஸ். ஸோ அதே மாதிரி இவரும் வந்து ஹீரோ வந்து போலீஸ் அதிகாரியான ஹீரோ வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருக்காரு. பயங்கர த்ரில்லிங். அப்படியே கொஞ்சமா என்னடா இது யாரா பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கே வந்து அவ்வளோ ஒரு ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போயிடும் சொல்லலாம். படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் லைட்டான மியூசிக் கொடுத்ததுனால படத்தில் பேசுறது வந்து தெளிவாக கேட்குது. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் சூப்பராக கொண்டிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து படத்தை வந்து ஒரு டார்க் ஷேட்ல தான் கொண்டு போயிருப்பாங்க, இருட்டிலே தான் படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா படத்தில் ஒரு டவுட் வந்துடுது போலீஸ் அதிகாரிக்கு. அப்போ என்ன அப்படியே பார்த்துட்டு அந்த வீட்டில் நோட் பண்ணிட்டே இருக்கும்போது அவருக்கு அந்த வீட்டில் ஒரு ஆல்பம் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிண்ட் பண்ணி இது பண்ணி தொங்க விட்டுருப்பாங்க. தொங்க விட்டோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து பார்ப்பாரு. அந்த ஃபோட்டோவில் வந்து ட்வின் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ படத்தை அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க எல்லாருமே ட்வின்ஸ் தான். ஸோ என்ன ஆகிடும்னா இந்த படத்தை அப்படியே பார்த்துப்பாரு, நோட் பண்ணி வச்சுப்பாரு. ஸோ மோரார்லஸ் என்ன தெரிஞ்சு வச்சிருப்பாருன்னா, இவங்க 2 பேர் தான் முதல்ல இவங்க அக்கா தங்கச்சிங்களா, அதாவது அந்த தம்பி தான் இவங்க அண்ணனை கொண்டுட்டாதாகவும், இந்த அக்கா தான் வந்து தங்கச்சி தான் வந்து அக்காவை கொண்டுட்டதாகவும் என்ன ஆகிடும், இவருக்குள்ளேயே வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணி இவங்க 2 பேரும் எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டு போகிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன் வருது. ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன் வந்து இந்த படத்தை தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் நினச்சேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோயின் எதுக்கு வராங்க, ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டு இருக்கு, பயங்கர ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு எந்த இடத்துலையுமே வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் படத்தை வந்து டவுன் கிரேடே பண்ணாமல் பயங்கர கீன் இன்ட்ரெஸ்ட்ல போயிட்டு இருக்கும்போது இதுக்காக வந்து ஹீரோயின் வந்து படத்தில் தேவையில்லாமல் ரொமான்டிக்ஸ் எல்லாம் வருமா அப்படின்னு நான் நினச்சேன். பட் கொஞ்ச நேரம் படம் முடியும் போது தான் தெரியுது எதுக்காக ஹீரோயினை படத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் மிகப்பெரிய ஒரு காரணத்தோட தான் ட்விஸ்டோட தான் படத்தை கொண்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயினை வந்து பார்க்குறாரு. ஸோ ஆக்சுவலாக வந்து ஹீரோயினுக்கு வந்து வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து 2 பேரும் வந்து டேட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. கடைசியில் அந்த ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேற ஒரு சீட்டில் போய் உட்காந்து அந்த சீட்டுக்கு எதிர்க்க நம்மளோட ஹீரோவான போலீஸ் அதிகாரி உட்காந்துருப்பாரு. இவங்க தான் அந்த ஹீரோ அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்த பையன் போல இருக்குன்னு நினச்சி இவங்க பேச ஆரம்பிப்பாங்க. கடைசியில் இல்லை நான் இல்லைன்னு. பட் என்னவோ தெரியல, பார்த்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே இந்த ஹீரோவை பிடிச்சதுனால போலீஸ் அதிகாரியான அந்த ஹீரோவே இந்த ஹீரோயின் வந்து லவ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் காமெடியான கொஞ்சம் சீன்ஸ் வந்து காமெடின்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே படத்தை கொண்டு போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இது நடுவில் என்ன முக்கியமான விஷயம் நடக்குது அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல், அதாவது அந்த 2 பேர் இறந்தாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்மளோட ஹீரோவான போலீஸ் அதிகாரி போறாரு. அங்க கூட இன்னொரு அதிகாரி வந்திருப்பாரு. அதாவது இவங்க 2 பேரும் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் விட்டுருப்பாங்க. அவரு தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சைலண்டா ஒரு டாக்டரை பார்த்துட்டு வெளியில போவாரு. ஸோ இதை பார்த்த ஹீரோ என்ன பண்ணுவாரு, இவர் எதுக்கு இங்க வராரு அப்படின்னு சொல்லி நம்ம கூட இன்ஃபார்ம் கூட பண்ணலையே அப்படின்னும் போது என்ன பண்ணுவாரு, அவர் வெளியில போனோன்னு இந்த டாக்டர்கிட்ட கேட்பாரு. சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அவருக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, அதனால தான் வந்து அவர் ஹார்ட்டை வந்து எவ்ரி வீக் வந்து செக்அப்புக்கு வந்துட்டு போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் ஹீரோ வந்து ஓகே இதுக்கு தான் வந்துட்டு போறாரா அப்படின்னு சொல்லி மைண்ட்ல வச்சுப்பாரு. ஸோ உடனே வந்து அவங்க போலீஸ் அதிகாரியும் அந்த போலீஸ் அதிகாரியான இன்னொரு போலீஸ் அதிகாரி இருப்பார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு ஓகே சார் நாளைக்கு காலைல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் ஹீரோ வந்து ஒரு 2 நிமிஷம் சிரிப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த போலீஸ் அதிகாரியோட பையனை அவர் கையில் தூக்கி வச்சுட்டு டாட்டா சொல்லுவார். அந்த இடத்துல மட்டும் தான் சிரிப்பார், வேற எங்கேயுமே சிரிச்சு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அப்படியே படத்தை ரொம்ப த்ரில்லிங்காக கொண்டு போகிறாங்க.
சொல்றாங்க. காலையில மார்னிங் எழுந்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, கூட இருக்கிற போலீஸ் அதிகாரியை கூட்டிட்டு வாங்க, இவங்க 2 பேர் மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு, இவங்க 2 பேரையும் பிடிச்சி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு சொன்னோன்னா 2 பேரையும் போலீஸ் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் அங்க இருந்து 2 பேருக்கும் வந்து டீசெண்டா தான் விசாரிப்பாங்க, என்ன ஏன் பிரச்சனை அப்படின்னு. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுதுன்னா பயம் வந்துடுது. யாருக்கு பயம் வந்துடுது? ஸோ யாருக்கு பயம் வந்துருது அப்படின்னா, ட்வின்ஸா இருக்கிற ரெண்டு பேரும் மொத்தம் ரெண்டு பேர் ட்வின்ஸ். அதுல ஒவ்வொருத்தரையும் வெளில வந்து கொண்டுட்டு இருப்பான். அதே மாதிரி இப்போ இன்னும் ரெண்டு ட்வின்ஸ் இருப்பாங்களே, அந்த 2 பேரையும், அதாவது ஒரு 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 லேடி, ஒரு கேர்ள், ஒரு பாய், 2 பேரையும் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாரு. வீட்டுக்கு போய் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. தயவு செய்து உண்மையை சொல்லுங்க, தயவு செய்து நீங்க பண்ணீங்களோ அது வேற விஷயம், எனக்கு நீங்க உண்மையை சொன்னாதான் அட்லீஸ்ட் யார் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் போது அவங்களுக்கு யோசிச்சு பாக்குறாங்க என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த வில்லன் என்ன பண்ணிருக்கான், அதாவது ஒரு ட்வின்ஸ்ல ஒருத்தரை தூக்கிட்டு போய் கூண்டுல அடைச்சிட்டு இன்னொரு ட்வின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வீடியோ காலில் ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து அவங்களே அந்த இடத்துக்கு வர வச்சு அந்த ட்வின்ஸ், அதாவது ஒரு ட்வின்ஸ்ல ஒருத்தர் மூலியமாவே இன்னொருத்தரை, அண்ணன் மூலியமாவே தம்பியும் அக்கா மூலியமாவே தங்கச்சி வந்து சுட வச்சிருக்கிறான். அவன் சுடவே இல்லை, 2 பேருமே சுடவே இல்லை, இவங்களவே சுட வச்சிருக்கிறான். பழிக்கு பழி வாங்குறவங்க இல்லையா, அதே மாதிரி சுட வச்சிருக்கிறான். அவங்க எவ்வளவு முடியாதுன்னு இருக்காங்க. பட் ஒரு கட்டத்துல என்ன பண்ணிருக்கான், இது மாதிரி அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் கொடுமைப்படுத்துறதுனால அண்ணனே தம்பியை கொண்டுட்டாரு, அக்காவை தங்கச்சி கொண்டுட்டாங்க. ஸோ 2 பேருமே ட்வின்ஸ். இந்த உண்மையை வந்து ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஹீரோவான போலீஸ் அதிகாரி கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ சொல்ல என்ன ஆகுதுன்னா போலீஸ்க்கு வந்து இன்னும் வந்து ஒரு பயம் ஏற்படுது. என்ன அது, இப்படிப்பட்ட ஒரு கொலைக்காரனை நம்ம பார்த்ததே இல்லையே, உங்களுக்கு யார் மேலேயா டவுட் இருக்கா, உங்களுக்கு யார் மேலேயா டவுட் இருக்கானா, யார் மேலே இல்லை யார் மேலே இல்லைன்னு 2 பேரும் மாற்றி இன்வெஸ்டிகேஷன்ல சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப நல்லதா இருக்கும், தயவு செய்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படின் போது கொஞ்சம் யோசிச்சு சொல்றாங்க. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, அந்த போட்டோ ஆல்பம் இருக்கு இல்லையா, அந்த போட்டோ ஹேங்கிங்ல தொங்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த பொண்ணு வீட்டுல, அதை எடுத்துட்டு வந்து நம்ம போலீஸ் அதிகாரியான ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இதை பார்த்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா, நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, இது வந்து ட்வின்ஸ் ஸ்கூல் சார், ஸ்கூல் ஃபுல்லாவே ட்வின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலோட ஹிஸ்டரி வந்து சொல்றாங்க. ஆமா, இந்த ஸ்கூல்ல தான் நாங்க படிச்சோம், எல்லாருமே வந்து இந்த ஸ்கூல்ல வந்து ட்வின்ஸ் இருக்கும். ட்வின்ஸ் சேர என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. அதனால இந்த இதை வச்சு நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணி நம்ம அட்மிஷன் கொடுக்கலான்னு சேர்க்கலாம்னு சொல்லி மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் ட்வின்ஸ் இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு போய் ட்வின்ஸை வந்து சேர்த்துருவாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனாகவும் ஏகப்பட்ட அட்மிஷன்ஸ் வந்து குவிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்ல வருவாங்க. அதுக்காக தான் அந்த ஸ்கூலோட பேரே வந்து ட்வின்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அது கேட்ட வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது ஹீரோவான போலீஸ் அதிகாரிக்கு ஷாக் ஆகும். பட் படத்தை முடிக்கும் போது உங்களுக்கே ஒரு ஷாக் ஆகும். அது நான் வந்து படத்தை முடிக்கும் போது சொல்றேன், என்னடா அப்படின்னு சொல்லி படத்தை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற 2 பேரை மட்டும் வந்து அந்த பொண்ணு வந்து கை காட்டும். ஸோ அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் பேரோட பெஞ்சமின், இன்னொருத்தர் பேரோட பேர் வந்து பிரான்சிஸ். சரிங்களா? ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஒரு ட்வின்ஸ். அப்படியே படத்தை வந்து ஃப்ளாஷ்பேக் கொண்டு போவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னாக்கா, நம்மளோட அபிராமி, தெரியுங்களா, ஒரு நல்ல ஹீரோயின், இப்போ வந்து குணச்சித்திர நடிக்கிறதுல வர அபிராமி. ஸோ அவங்க வந்து கொண்டு போகிறாங்க. அவங்க தான் அந்த ஸ்கூலோட சேர்மேன். அவங்களோட ஹஸ்பண்ட், இவங்க 2 பேரும் தான் இந்த ட்வின்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை வந்து நடத்துறாங்க. ஸோ அவங்கள பார்க்க வந்து ஹீரோவான போலீஸ் அதிகாரியும் கூட இருக்கிற போலீஸ் அதிகாரியும் போறாரு. போனவுடனே என்ன ஆகுதுன்னா, ஸோ இந்த ஸ்கூலை பத்தி சொல்லுங்க, எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் நடந்திருக்கு, இந்த பர்டிகுலரா இந்த போட்டோல இருக்கிற பெஞ்சமின் அண்ட் பிரான்சிஸ் பத்தி சொல்லுங்கன்னும் போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி பெஞ்சமின் அண்ட் பிரான்சிஸ்ன்றவங்க ஒரு குடிசை வீட்டில் இருந்தாங்க, அவங்க 2 பேருக்கு அப்பா அம்மா கிடையாது. அதை பார்த்த நாங்க வந்து பெஞ்சமினுக்கு, இதுல பாத்தீங்கன்னாக்கா பிரான்சிஸ்க்கும் பெஞ்சமினுக்கும் நிறைய பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் டேலண்ட் இருக்கு. இதுல பிரான்சிஸ் வந்து செஸ் விளையாடுறதுல நம்பர் 1. இது மாதிரி என்ன ஒன்னு எக்ஸ்ட்ரீமா வந்து சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ இதுல வந்து அந்த பெஞ்சமின் அண்ட் பிரான்சிஸை பத்தி அப்படி வந்து எக்ஸ்ட்ரீமா புகழ்ந்து தள்ளிடுவாங்க. ஸோ என்ன ஆகும்னா, அது அப்படியே ஃபிளாஷ்பேக்ல கொண்டு போகும்போது ஸ்கூல் வைஸ்ல கொண்டு போவாங்க. ஸ்கூல் வைஸ்ல என்ன ஆகும்னா, இதுல ஒருத்தருக்கு, அதாவது பிரான்சிஸ்ன்றவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இருட்டை பார்த்தா பயம், ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலா ஒரு மாதிரி அமைதியா இருப்பான், ஆனா நல்லா படிப்பான், அதெல்லாம் வேற விஷயம். அதே மாதிரி பெஞ்சமினுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செஸ்ல வந்து பயங்கரமா சூப்பரா விளையாடுவாரு. அவரும் வந்து பயங்கரமான ஒரு டேலண்டட் பர்சன். 2 பேருமே வந்து ஸ்கூலுக்கு வந்து மிகப்பெரிய பெருமையை பண்ணி கொடுக்குற பசங்களா மாறினாங்க. ஸோ இதை பார்க்கும் போது கிளாஸ்ல இருக்கிற மற்ற ட்வின்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பொறாமை ஏற்படுது. இவனா இப்பதானே வந்தான், இப்படி தூக்கி வைக்கிறாங்களே சேர்மனு, இவனுக்கு என்ன இவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பொறாமை. என்ன பண்றாங்கன்னா, என்னென்னலாம் இவங்க 2 பேருக்கும் நெகட்டிவா எந்தெல்லாம் கொண்டு போகணுமோ, ஒரு காலேஜ்ல ரேக்கிங் எப்படி நடக்குமோ அந்த அளவுக்கு வந்து கொண்டு போறாங்க. அந்த அளவுக்கு படத்தை வந்து சுவாரஸ்யமா கொண்டு போறாங்க. நம்மளுக்கே வந்து ஒரு பார்க்கும்போது ஒரு கட்டத்துல இரிட்டேட்டிங்கா ஆகுது. காலேஜ்ல தான் இப்படி நடக்கும்னா ஸ்கூல்ல கூட இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி அந்த ரேசிசம்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து கிளாஸை வந்து கொண்டு போறாங்க. ஒரு 2 பேருமே வந்து
வந்து ஒதுக்கி வச்சிடுறாங்கன்னு சொல்லலாம். அந்த காலத்துல வந்து இந்த கேஸ்ட் வைஸ்லாம் வச்சு ஒதுக்கி வச்சு படம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த காலத்துல வந்து இப்படி இந்த மாதிரி ட்வின்ஸ் வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்றாங்களே, எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இவங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லா ட்வின்ஸுக்கும் வந்து ஒரு பொறாமை குணம் வருது. அவங்க எல்லாத்துலயும் தடுக்கி வைக்க ஓரங்கட்டப்படுறார்கள். ஸோ ஓரங்கட்டப்படும் போது இந்த பையனுக்கு வந்து பிரான்சிஸ்க்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு மாதிரியான ஒரு அமைதியா இருப்பான். எப்பயுமே வந்து ஒரு ஒரு நார்மலான பர்சன் மாதிரி இருக்க மாட்டான். சில அப்நார்மல் கேரக்டர்ஸ்லாம் அந்த பையன்கிட்ட இருக்கு. ஸோ இதை பார்க்குற பெஞ்சமின் வந்து நல்லா தட்டி கொடுத்து இல்ல இல்ல இப்படி இருக்காது அப்படி இருக்காது. ஒரு அம்மா அப்பா எப்படி ஒரு பையனை பார்த்துக்கிறோமோ அப்படி வந்து பெஞ்சமின் பார்ப்பான். அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பாண்டிங். அதாவது சொல்ல போனா பிரான்சிஸ் இல்லைன்னா பெஞ்சமின் கிடையாது, பெஞ்சமின் இல்லைன்னா பிரான்சிஸ் கிடையாது. இதே நோக்கத்துல வந்து படத்தை கொண்டு போகும்போது ஒரு கட்டத்துல வந்து ஸ்கூல்ல வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும். ஸோ இதுல பெஞ்சமின் அண்ட் பிரான்சிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருக்குமே பேரண்ட்ஸ் கிடையாதுன்றதுனால அவங்களே ரெண்டு பேரும், அதாவது பெஞ்சமினுக்கு வந்து பிரான்சிஸ் வந்து பேரண்ட் மாதிரியும் பிரான்சிஸ்க்கு வந்து பெஞ்சமின் வந்து பேரண்ட் மாதிரியும் ஒரு சீன்ஸ் கொண்டு போவாங்க. அந்த சீன் வந்து எக்ஸலண்டா கொண்டு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட கொஞ்சம் கூட ஈகோவோ இல்லாம அண்ணன் தம்பியோட இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி படத்தை வந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஏகப்பட்ட பொறாமை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இவங்க வந்தாலே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரு? அந்த கிளாஸ்ல இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு கட்டத்துல எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போறாங்க. படம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டே இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல எக்ஸாம் நடக்குது. அதாவது லேப் எக்ஸாம் நடக்குது, கெமிக்கல் லேப் நடக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு டீச்சர்ஸ் வந்து பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. இது மாதிரி வந்து பிரான்சிஸ் வந்து இருட்டுனா பயமாமே, இது மாதிரி அவனுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காமே, அதுக்கு வந்து ஒரு கெமிக்கல் ஒரு டேர்ம் சொல்லி, மெடிக்கல்ல ஒரு டேர்ம் சொல்லி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அவனுக்குன்னு சொல்லி இதை பின்னாடி இருக்கிற பசங்க எல்லாம் எப்படியோ நோட்டை விட்டுட்டு அவங்க குரூப்ஸ் கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி இருக்காண்டா பிரான்சிஸ்க்கு, இன்னைக்கு நம்ம அவனை வச்சு செஞ்சிடலாம்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கெமிக்கல் லேபுக்கு போனோடனே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி கதவு லாக் பண்ணிடுறாங்க. பிரான்சிஸ் கத்து கத்து கத்துன்னு கத்துறான். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போறாங்க. எவ்வளவோ கத்துறான். இதை தெரிஞ்சுக்கிட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மாடி தான். ஆனாலும் அந்த பெஞ்சமினுக்கு வந்து அந்த ஃபீலிங் தெரிஞ்சிடுது, நம்ம தம்பிக்கு ஏதோ பிரச்சனை நடக்குது, நம்ம தான் போய் காப்பாற்றணும்னு சொல்லி ஓடி போறான். இந்த லைட் ஆஃப் பண்ணி இந்த பசங்க பண்ற அலல் கத்துறதுல லைட் ஆஃப் போடுங்கடா, லைட் போடுங்கடான்னு சொல்லி கத்துறான். ஆனா யாருமே எந்த விதமான ஒரு ரியாக்ஷன் கடல. இந்த பசங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. வாடா உன்னையா சேர்மன் வந்து இப்படி அப்ரிஷியேட் பண்றாங்க, உனக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸா? இப்போ வந்து நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து எல்கேஜில இருந்து இந்த ஸ்கூல்ல படிக்கிறோம். ஆனா என்னன்னா உண்மையிலே அந்த பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிம்மதியா படிச்சிருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுன்னு அவனுக்கு எல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு கடைசியில இந்த ஸ்கூலுக்கு கொண்டு வந்து இவ்வளவு பிரச்சனைகளையும் இந்த பசங்க சந்திச்சாங்க. படத்தை கொண்டு போன விதத்தை பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே அந்த பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தா நிம்மதியா இருந்திருப்பாங்க. இந்த ஸ்கூல்ல வந்துதான் இவ்வளவு பிரச்சனைகளை பார்க்க வேண்டியதா போச்சு. ஆனா இது உண்மையிலேயே பாத்தீங்கன்னாக்கா அந்த சேர்மனுக்கு வந்து அவங்க வந்து நல்ல விதமா தான் பார்த்தாங்க. ஒரு அம்மான்ற விதத்தை தான் அபிராமி வந்து இவங்க ரெண்டு பேரும் கொண்டு போனாங்க. பட் பசங்க பண்றதுலாம் எல்லாத்துலயும் இவங்களால பார்க்க முடியாது இல்லையா, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பார்க்க முடியாது, அது டீச்சர்ஸ் தான் பார்க்கணும். அதெல்லாம் வந்து அவங்க மோஸ்ட்லி வந்து படத்துல வந்து காட்டல. இது அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, ஒரே லைட் ஆஃப் பண்ணி இந்த பையன் கத்துன்னு கத்தி இவனை எவ்வளவோ வரான். பெஞ்சமின் வந்து ஓடி வரான். கதவு திறந்து பார்க்கும்போது எவ்வளவு கத்துவான், முடியல அவனால, தயவுசெய்து காப்பாத்துன்னு சொல்றான். அவன் கடத்துல மூச்சு திணறி என்ன பண்ணிடுறான், பெஞ்சமின் பிரான்சிஸ் வந்து இறந்துடுறான். ஸோ எல்லாருக்கும் ஒரே பயம், பசங்களுக்கு எல்லாரும் பயம். ஐயோ நம்ம இப்படி பண்ணாம இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு தான் சொல்றது என்னைக்குமே அந்த விளையாட்டு வினையாகும்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு இது ஒண்ணுதாங்க காரணம். ஸோ எந்த விதத்திலையும் யாரையும் நம்ம இந்த டீஸ் பண்றது, நாட் ஓன்லி ஹியூமன்ஸ், நம்ம ஒரு பெரிய ஒரு ஃபாரஸ்ட் ரீஜன் போறோம்னு வச்சுங்களா, நீங்க அனிமல்ஸை டீஸ் பண்ணாலுமே அதுங்க வந்து அது எப்படி ரியாக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும்னு தெரியாது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து நம்ம அட்டாக் பண்ணது நம்ம நினைச்சிருவோம். கிடையாது, நம்ம அதை டீஸ் பண்றதுனால தான் அது வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது. அதோட வலியை வந்து வெளியே சொல்ல முடியாம பிரான்சிஸ் வந்து அங்கேயே இறந்துடுறான். பெஞ்சமின் வந்து தேம்பி 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 அழுகுறான். ஏன்னா he is not only a பிரதர், அவன் பிரதராகவும் இருந்திருக்கிறான், மதராகவும் இருந்திருக்கிறான், ஃபாதராகவும் இருந்திருக்கிறான், ஒரு நல்ல ஒரு மென்டாராகவும் இருந்திருக்கிறான், ஒரு அட்வைசராகவும் இருந்திருக்கிறான். எல்லாமே அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் மிரர் இமேஜ் மாதிரி இருந்ததுனால அவனால அந்த வலியை தாங்கவே முடியல. ஸோ என்ன ஆயிடுதுன்னா, ஒரு கட்டத்துல இந்த விஷயத்தை வந்து மூடி மறைக்கிறாங்க. யாரு? சேர்மன் அபிராமியோட ஹஸ்பண்ட். அவரும் வந்து ஒன் ஆஃப் த சேர்மன். இதை என்ன பண்றான்னா, இந்த பையனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பையனை வந்து வெளியில அமுச்சு விட்டுறலாம், போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறலாம், ஏதாவது பண்ணி விட்டுறலாம்னு சொல்றாரு. அபிராமி இல்லைங்க, அவன் தான் நம்மள விட்டு போயிட்டான், இவனை நம்ம காப்பாற்றணும்ல அப்படின்னு. இல்ல நீ என்ன பேசுற, நீ நம்ம ஸ்கூலோட பேரே கெட்டு போயிடும், அட்மிஷன்ஸ் இதனால பாதிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இப்படின்னு அவர் வந்து கொஞ்சம் டெரரா பேசணும்னு இதை பெஞ்சமின் கேட்டு அவன் அப்படியே அழுது போயிடுறான். ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அங்க வேற ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்த அந்த இவங்க ஸ்கூல்ஸ் சர்ச்சில் இருந்து இவங்களாம் வந்து பார்த்துப்பாங்க இல்லையா ஸ்கூல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பையனை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கூட்டிட்டு போறாங்க. இனிமேல் நீ வாப்பா, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ இது அப்படியே வந்து படத்தை கொண்டு போறான். அவனால வந்து கஷ்டத்தை வந்து அவனால
ஜீரணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். ஸோ அவனை வந்து நான் பார்த்துக்கிறேன் இனிமேல், நீங்கள் வந்து இவனை இன்னும் பார்த்துக்க வேணாம்னு சொல்கிறாங்க. அவன் பையன் வந்து ஸ்கூலில் விட்டு போயிடுறான். அந்த சிஸ்டரோட கன்சர்னில் நல்லபடியாக வளர்றான். ஸோ நல்லபடியாக வளர்ந்து ஒரு பெரிய இடத்துக்கு போய் போகும்போது என்ன சொல்கிறான், நான் தான் இந்த இந்த இடத்த விட்டு வெளில போகிறேன், இந்த தொழிலில் தான் நான் இந்த தொழிலுக்கு தான் நான் வெளில போகிறேன்னு சொல்லி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க சிஸ்டர்னு சொல்லி சிஸ்டருக்கு ப்ராமிஸும் வாங்கிட்டு போயிடுறான். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கதையெல்லாம் அபிராமி என்ன பண்றாங்கன்னா, அந்த போலீஸ் அதிகாரியான ஹீரோவுக்கும் பக்கத்துல இருக்கிற இன்னொரு போலீஸ் அதிகாரிகிட்டையும் சொல்லிட்டே வராங்க. ஸோ கடைசியில் என்ன கேட்குறாங்க, இப்போ அந்த பெஞ்சமின் பிரான்சிஸ் எங்க இருக்கிறாங்க? இல்லை எனக்கு தெரியல, நானே எவ்வளோ ட்ரை பண்ணேன். சரி உங்க ஸ்கூல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, இவங்களுக்கு பண்ண பாவத்தாலதோ என்னன்னு தெரியல, எங்க ஸ்கூல் வந்து ஃபயர் ஆகி டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல காட்டுவாங்க இன்ட்ரோடக்ஷன்ல. ஃபயரா வந்து தீப்பற்றி ஒரு பில்டிங் எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த ஸ்கூல் தான். ஸோ இதை வந்து அப்படியே போயிட்டே இருக்கு, இவரும் வந்து தேடிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பழைய போலீஸ் அதிகாரி வந்து ஆக்சிடென்ட் ஆயிருப்பார் இல்லையா, ஸோ அந்த சீனை வந்து கொண்டு போவாங்க. இவர் வந்து இப்போ இருக்கிற ஹீரோ வந்து மீட் பண்ண வைக்க வேண்டியதாகவும், நான் அவங்கள மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஹீரோவான போலீஸ் அதிகாரி வந்து பழைய போலீஸ் அதிகாரியா தான் ஆல்ரெடி இந்த ஆப்ரேஷனுக்கு ஒருத்தரை கொடுத்து அவர் வந்து வில்ல வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான் இல்லையா, அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டுக்கு போனோன்னா இந்த மாதிரி என்ன நடந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கன்னு ஹீரோ கேட்கிறாரு. இவரும் எல்லாத்தையும் சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு கடைசியில் படம் முடியுமோ சொல்கிறேன், இன்னும் நல்லா இருக்கும் அதை கேட்கும்போது உங்களுக்கு. ஸோ இந்த நேரத்தில் ஒரு அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோவான போலீஸ் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், அவர் வந்து அவன் பெஞ்சமின் வந்து என்ன பண்ணுவாருன்னா, பிரான்சிஸோட பர்த்டேக்கும் டெத்டேக்கும் வந்து கண்டிப்பாக வந்து அந்த எங்கே வந்து பிரான்சிஸ் இறந்துருக்கிறானோ அந்த கல்லறை கிட்ட வந்து ஒரு பூக்கொத்து வச்சிருப்பான். ஆனால் பூக்கொத்து வைக்கும் போது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நான் வந்து வைக்க வருவேன், அதுக்கு முன்னாடி இன்னொரு பூக்கொத்து இருக்கும், இன்னொரு பூக்கொத்து இருக்குன்னா கண்டிப்பாக வந்து பெஞ்சமின் தான் வச்சிருப்பான் அப்படின்னும் போது ஒரு சடனான ஒரு விஷயத்த சொல்லிட்டு, பட் ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சு பெஞ்சமினுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா மட்டும் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன், ஏன்னா எப்படிதான் இருந்தாலும் அவன் என்னோட பையன் மாதிரி நான் வளர்த்தேன் அப்படின்னும் போது, சரி இன்னொன்று ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை கொடுக்குறாரு யார், ஹீரோ. ஸோ கொடுத்தவன என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஒரு யோசனை தோணுது. ஹீரோவுக்கு என்ன யோசனை தோணும் அப்படின்னா, இதை நான் சொல்கிறேன், இந்த விஷயம் தாங்க மெயின் படத்துலேயே ட்விஸ்ட்டு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த போலீஸ் அதிகாரி ஹீரோவான கூட இன்னொரு போலீஸ் அதிகாரி இருப்பார் இல்லையா, அந்த போலீஸ் அதிகாரியோட வீட்டில் என்ன பண்ணியிருப்பாருன்னா, மீதி இருக்கிற ட்வின்ஸ் எல்லாத்தையும் போய் சேஃபாக வந்து அவங்க வீட்டில் வச்சிருப்பாரு. எதுக்குன்னா, இந்த வில்ல வந்து எல்லாரையும் கொண்டுடுவான் இல்லையா, கொண்டுட்டானா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி வேற சேஃபான இடம் வேற எதுவுமே கிடையாது, எங்கே வச்சாலும் போட்டு தள்ளிடுறான். அதனால என்ன பண்ண ஆகுது அப்படின்னா, ஸோ ஏன் போட்டு தள்ளுறான், எதுக்கு போட்டு தள்ளுறான்றது கிளைமேக்ஸில் தான் இருக்கு. பட் எங்கே வச்சாலும் போட்டு தள்ளிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அந்த இப்போ நம்மளோட சப்ஸ்டியூட்டாக இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கார் இல்லையா, அவரோட வீட்டில் தங்க வச்சிடறான். ஸோ உடனே ஃபோன் பண்ணுறான். நீ வந்து என்ன பண்ணுறான்னா, நம்மளோட வில்லனுக்கு வந்து இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு, ட்வின்ஸோட இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு, நம்ம அவங்க அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னு வந்து சொல்றான். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விஷயத்துல தான் அங்கே படத்துல பயங்கர ட்விஸ்ட், எக்ஸ்ட்ரீம் ஒரு ட்விஸ்ட்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீம் ஒரு நாலேஜபிள் ஒரு திங்கிங் சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த போலீஸ் அதிகாரி கிட்ட என்ன சொல்றான்னா, நீ என்ன பண்றன்னா, பெஞ்சமின் அந்த கண்டிப்பா வந்து நாளைக்கு வந்து பிரான்சிஸோட டெத் டே, கண்டிப்பா வந்து மலர் கொத்து வர வைக்கிறதுக்காக வருவான், பட் நம்ம அப்ப பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அபிராமி மேடம் என்கிட்ட சொன்னாங்க. பட் நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, நீ வந்து அந்த பூங்கொத்தை வெயி, அப்போ கண்டிப்பா உனக்கு அப்புறம் பின்னாடி அவனை வருவான் இல்லையா, அப்ப நம்ம அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ படத்துல பார்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இதை காட்ட மாட்டாங்க, இப்படிதான் சொன்னான்றதை படத்துல காட்ட மாட்டாங்க. பட் படத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ நைட் ஆகுது, ஒரே மழை பெய்யுது. நைட் என்ன பண்றாருன்னா, ஹீரோவோட சப்ஸ்டியூட் ஒருத்தர் இருக்காரு இல்லையா போலீஸ் அதிகாரி, அவர் என்ன பண்றாரு, பூங்கொந்து எடுத்து வந்து வைக்கிறாரு, அந்த மாஸ்க்கை போட்டு வந்து வைக்கிறாரு. ஸோ மாஸ்க்கை போட்டு வந்து வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, மாஸ்க் வெளியில எடுக்கும் போது எல்லாரும் என்ன நினைச்சிடறாங்கன்னா, ஸோ இவன் தான் உண்மையான வில்லம் போல இருக்கு, இவன் தான் உண்மையான வில்லம், டேய் போலீஸ் அதிகாரியா இருந்துட்டு நீ இவ்வளவு வேலை செய்யாடா அப்படின்னு சொல்லி பயங்கர ஆச்சரியமா எக்ஸ்ட்ரீமா எல்லாரும் நம்புற அளவு கொண்டு போயிடுறாங்க. பட் அதுவும் உண்மை இல்லைன்றது தான் ஃபைனலா தெரிய வருது. ஸோ இந்த போலீஸ் அதிகாரி தான் வில்லன் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட ஹீரோ என்ன பண்றாருன்னா, வேண்டே, அதாவது அவனுக்கு தெரியாத மாதிரி என்ன பண்றாருன்னா, இவனை ஷூட் பண்ற மாதிரி பண்றாரு. இவனை வந்து ஓடி போயிடுறான். ஒரு கட்டத்துல என்ன போயிடுது, 2 பேரும் வந்து பில்டிங்க்கு மேல போயிடுறாங்க. ஸோ பில்டிங்க்கு மேல போனோன்னு என்ன ஆகுதுன்னா, 2 பேரும் அடிச்சிடுறாங்க. டேய் நீ தான் இவ்வளவு தப்பு பண்ணியான்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ என்ன பண்றாரு, அது பக்கத்துல அவரோட ஃப்ரெண்டான போலீஸ் அதிகாரியை போட்டு அடிக்கிறாரு. டேய் நீ தான் வில்லனா, எதுக்குடா அது மாதிரி பண்றன்னு அடி வாங்குறான். இவனுக்கு அடி வாங்குறான். நம்ம வந்து ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறோம், கண்டிப்பா ஓ இவன் தான் வில்லன் போல, போடுறான் அவனை, விட்டாதடா அவனை அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த ஹீரோயினோட அவங்களும் ட்வின்ஸ் தானே, ஒரு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா கீழே தப்பிச்சு போயிடுறாங்க. பட் என்ன பண்றாருன்னா, ஹீரோவான போலீஸ் அதிகாரி என்ன பண்றாருன்னா,
கன்னை வந்து கீழே தூக்கி போட்டு இந்த மாதிரி அந்த வில்லன் வந்து கீழே வந்துட்டு இருக்கிறான், நீ அவனை க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணிடுது, ஓகே ஓகே ஒரு நம்பாலாச்சே, நம்பால் பொய்யா சொல்லுவாருன்னு சொன்னோன்னே லிஃப்ட் திறந்த உடனே கண்ணை முடிக்கிட்டு, எப்பயுமே லேடிஸ் வந்து கொஞ்சம் பயத்தோட தானே சுடுவாங்க, கண்ணை மூடி டக்குன்னு சுட்டுறாங்க. இடத்துல யாரை சுட்டாங்க தெரியுமா, இவங்களோட ட்வின்ஸ் ஆன இன்னொரு பொண்ணு தான் சுட்டுட்டாங்க. ஸோ ஒரு ஹீரோயின்ல ஒரு ஹீரோயின், அதாவது ஒரு ஹீரோயினான இன்னொரு ட்வின்ஸ்ல இன்னொரு பொண்ணு இறந்துடுறாங்க. ஸோ ஹீரோயினோட தங்கச்சியும் இறந்துருது, அக்கா மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. ஸோ என்னன்னு ஒரே கன்ஃபியூஷன், ஆடியன்ஸ்க்கும் ஒரே கன்ஃபியூஷன், படம் பார்க்குற நம்மளுக்கும் ஒரே கன்ஃபியூஷன், என்னடா நடக்குது அப்படின்னு. கடைசியில் என்ன பண்ணிடுறா, இவங்க 2 பேருக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு. யாருக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு, ஹீரோவுக்கும் சண்டை, ஹீரோ கூட இருந்த இன்னொரு போலீஸ் அதிகாரிக்கும் சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல ஹீரோ ஃப்ரெண்டான போலீஸ் அதிகாரி கன் வந்து மாட்டிடுது. ஸோ அந்த நேரத்துல ஒரு காத்து லைட்டா அடிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சட்டையோட பட்டன் கைண்டி இருக்கு இல்லையா, லைட்டா வந்து அந்த இடத்துல செஸ்ட்ல வந்து ஒரு அச்சடிச்ச பேர் வருது. என்ன பேர் அப்படின்னா பிரான்சிஸ் அப்படின்னு பேர் வருதுங்க. இதுதாங்க படத்தோட ட்விஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், பிரான்சிஸ்னா தன்னோட தம்பியோட பேரை வந்து பச்சை குத்தி இருக்கான். அப்போ யார் அப்படின்னா இவன் தான் பெஞ்சமின். யார் பெஞ்சமின், ஹீரோ தான் பெஞ்சமின், ஹீரோ தான் வில்லன், ஹீரோ தான் ட்ரெண்ட் செட்டர், ஹீரோ தான் ட்ரேட்மார்க், ஹீரோ தான் பிராண்டு. ஸோ எல்லாத்தையுமே பண்ணது வந்து இவர் தான்ன்றது பெஞ்சமின் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம போலீஸ் அதிகாரியான ஃப்ரெண்டு வந்து அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, லைட்டாக சிரிக்கிறான். எஸ், நான் தான் பெஞ்சமின் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அப்படியே ஒரு சிரிப்பு மூலியமா பண்ணுறான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. ஸோ நடந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ என்ன விஷயம் அப்படின்றதையும் சொல்லிடுறான். யாரே பெஞ்சமின் வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி ஏன் அப்படி நான் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, பழைய போலீஸ் அதிகாரி ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்கல்ல இந்த வில்லனை கண்டுபிடிக்கிறதுக்காக, அவரோட வீட்டுக்கு முன்னாடி போயிருந்தான் பார்த்தீங்களா. அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, இந்த ஹீரோ வந்து வேண்டே வந்து டீ குடிக்கும் போது சிகார் லைட்டர் வந்து வச்சிருப்பான். அந்த சிகார் லைட்டரும் ஆல்ரெடி இந்த ஆக்சிடென்ட் ஆக வச்சான் இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் போலீஸ் அதிகாரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண விட்டாங்க இல்லையா, அவர் ஆக்சிடென்ட் பண்ண வச்ச வில்லனோட சிகார் லைட்டும் ஒரே மாதிரி இருந்தது. ஸோ இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, பாத்தியா நீ வந்து எவ்வளவுதான் வந்து பெரிய தில்லாலங்கடியா இருந்தாலும் நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட பாத்தியான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து, அதாவது ஹீரோவான போலீஸ் அதிகாரியை பார்த்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்பட்ட போலீஸ் அதிகாரி வந்து சொல்றாரு, மாட்டிக்கிட்டியா அப்படின்ற. உடனே ஒரே சிரிப்பு சிரிச்சு, அதாவது நீ வந்து என்ன பிடிக்கல, நானே தான் மாட்டிக்கிட்டேன், நானே தான் வேண்டே வச்சேன், ஏன்னா நீ என்ன நோட் பண்றேன்னு தெரிஞ்சு போச்சு, ஓரளவுக்கு என்ன வந்து நீ லைட்டா நெருங்கிட்டேன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு, நான் என்ன பண்றேன் வேண்டே கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நான் வந்து சிகார் லைட்டர் வச்சேன் அப்படின்னு வந்து கிளைமேக்ஸ்ல முடிக்கிறான். எதுக்காக கிளைமேக்ஸ்ல முடிக்கிறான்னா, அதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இவனே வாண்டடா மாட்டி ஜெயிலுக்குள்ள போகிறதுக்காக, யாரு ஹீரோவே வேண்டே இவனே இது மாதிரி ஒரு தாட்டை கொண்டு வந்து, மற்றவங்களுக்கு மேலே தாட்டை கொண்டு வந்து இவனே ஒரு பழியை போடுற மாதிரி கொண்டு வந்து, கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஹீரோவே வந்து ஜெயிலுக்கு கொண்டு போகிற மாதிரி ஜெயிலுக்கு படத்தை கொண்டு போயிடுறாங்க. ஸோ கடத்தில் ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பேங்கை கொள்ளடிச்சிருப்பான் ஒருத்தன், ஒரு தலைவன், அந்த கூட்ட தலைவன், அவனை பிடிச்சி உள்ளே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, மற்றவங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த பழைய போலீஸ் அதிகாரியும், நம்ம இவர் தான் வில்லன் நினைச்சோம் இல்லையா, போலீஸ் அதிகாரி ஹீரோட ஃப்ரெண்டு, அவர் வந்து படியில் போயிட்டு இருக்கும் போது இவன் வந்து எதிர்க்க வருவான். டேய் நீ ஜெயிலில் தானே இருக்கணும், நீ பேங்க்கை கொள்ளடிச்ச திருடன் தானே அப்படின்னும் போது, இல்லை சார் அவன் வந்து என் அண்ணன், அவன் வந்து ஜெயிலில் இருக்கான், நான் வேற என் தம்பி சார், என்னை காப்பாற்றுங்க சார் போது புரிஞ்சு போச்சு விஷயம் என்னன்னா, இவங்களும் ட்வின்ஸ், இவங்களும் அந்த ட்வின்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. ஸோ எல்லாரையும் கொண்டுட்டான் இல்லையா, இவங்க மட்டும் தான் பாக்கி. ஸோ இவங்களை எப்படி கொள்றது, இவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க, வேற வழியே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனே இந்த மாதிரி தந்திரமா பண்ணி ஜெயிலுக்கு போறதுக்காக இவனே இப்படி பண்ணியிருக்கான். ஸோ ஜெயிலுக்கும் போயிட்டார் ஹீரோ. ஸோ ஜெயிலுக்கு ஹீரோ போயிட்டவன என்ன ஆகுதுன்னா, அங்கே போய் அந்த பாலையும் பிடிச்சி சாவடிச்சிடுறாரு. கடைசியில் என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாரு, இது மாதிரி டேய் நீ வந்து என்னை வந்து இங்கே சேர்க்கலடா, நானே தான் வாண்டடா இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி உள்ள வந்தேன், நீங்க என்னமோ என்ன பிடிச்சி போடுறதா நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டுக்காதீங்க சரியா. ஸோ நான் தான் வேண்டே சிகார் லைட்டர் வச்சு வேண்டே உன்னோட கவனம் வந்து என் மேலே வரணும், நான் தான் பண்ணியிருப்பேன்னு உனக்கு சந்தேகம் வரணுன்றதுக்காக நான் தான் வச்சேன், நீங்களே என்ன ஓரளவு அப்படியே ஃபாலோ பண்ணீங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நான் தான் தெரிஞ்சிருச்சா. ஸோ ஒருத்தரையும் விடலைங்க. ஸோ எல்லா படத்துலையும் பார்க்கும்போது ஏதோ போனா போது தப்பு பண்ணிட்டான் விட்டுலாம் நம்ம நினச்சிருவோம். ஆனால் உண்மையிலே இந்த படத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுன்னா, ஒருத்தனையும் விடாது என் கிளாஸ் ரூமில், எல்லா ட்வின்ஸையும் போட்டுத்தல அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த 2 பெஞ்சமினையும் பிரான்சிஸையும் வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த அளவுக்கு வந்து படத்தை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோ தான் வில்லன்றது கிளைமேக்ஸில் ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாதுங்க, அதுக்கப்புறம் தாங்க தெரியும். இப்படி ஒரு படத்தை வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ கடைசியில் வந்து இந்த டைலாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ கடைசியில் முடிக்கும் போது என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எல்லாம் வந்து தப்பு செஞ்சவனை மன்னிக்க சொல்கிறீங்க, பாதிக்கப்பட்டவனை மறந்துட சொல்கிறீங்க, என்னால் இங்கே மன்னிக்கவும் முடியல மறக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வலிமிகுந்த ஒரு வரிகளை வந்து படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ படத்தை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, படத்தை ஸ்டார்டிங்கில் இந்த பேங்க்கை கொள்ளடிச்ச கூட்டத்தை வந்து பிடிப்பார் இல்லையா ஹீரோவான போலீஸ் அதிகாரி, அப்போ வந்து சில டேப்லெட்ஸ்லாம் கிடைக்கும். அந்த டேப்லெட்ஸ் என்ன டேப்லெட்ஸ் அப்படின்னும் போது அவங்க சொல்லியிருப்பாங்க, இது வந்து ஒரு 4-5 சேர்த்து போட்டோம்னா நமக்கு வந்து பிரெயின் வந்து டேமேஜ் ஆகிடும் சார், அப்படியே நம்ம உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த டேப்லெட்ஸை கொஞ்சம் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்னா, ஹீரோ வந்து
இந்த டயலாகை சொல்லிட்டு மாத்திரை முழுங்கிடுவார். மாத்திரை குறைஞ்சு சூசைட் பண்ணிப்பார். ஸோ சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் கிளைமேக்ஸில் என்ன கொண்டு போவாங்கன்னா, ஆல்ரெடி ஃப்ரான்சிஸ் எங்கே புதைச்சாங்களோ அது பக்கத்தில் என்னையும் புதைச்சிருங்க அப்படின்னுவார். இது ஒரு சாதாரண விஷயமா தான் பார்க்கப்படுது. ஆனால் என்ன விஷயம்னா, ஸோ அதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க. ஸோ என்னோட தம்பிக்கு வந்து ஏன்னா இருட்டுனால தான் அவன் செத்தான், அட்லீஸ்ட் என்ன பக்கத்தில் புதைச்சிங்கன்னா நான் உனக்கு வந்து துணையாக இருப்பேன். ஸோ எல்லா விதத்துலையும் நான் இருக்கும் போது நான் துணையாக இருந்தேன், போனதுக்கப்புறம் நான் அவங்க கூட துணையாக இருப்பேன்னு சொல்லி படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான மூவி. சொன்ன வார்த்தைகள் அப்படி இப்படி இப்போ இமேஜில் பேக்ரவுண்ட் இமேஜில் வந்து மேட்ச் ஆகலைனாலும் நேச்சரான ஒரு படத்துக்கான ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எந்தமான படம் நீங்கள் எந்த மாதிரி விரும்புகிறீங்க, ஸோ வேறு எந்த படமாக இது மாதிரி போடணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தை எல்லாரும் போய் மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓடிடியில் அஃபிஷியலாக எந்த ஓடிடியில் விட்டுருக்காங்களோ பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் படம் ஒரு ஒரு அதாவது ப்ளசண்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப ஹாரரு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு முகம் சுளிக்கிற சீன்ஸ் எந்த ஒரு சீன்ஸுமே கிடையாது. ஹீரோவோட பங்களிப்பு, ஹீரோவோட கமிட்மெண்ட்டு, அதே மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு கமிட்மெண்ட்டு, அபிராமி மேடமோட கமிட்மெண்ட்டு, அந்த 2 பசங்க பெஞ்சமின் அண்ட் ஃப்ரான்சிஸோட கமிட்மெண்ட்டு, ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க கதாபாத்திரத்தை அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் உண்மையிலே வந்து ஒரு அப்ரிஷியேஷன் தான் நான் கொடுப்பேங்க. எந்த விதத்துலையும் குறை சொல்ல மாட்டேன். ஸோ ஃபென்டாஸ்டிக்கான மூவி. ஐ ரெக்வஸ்ட் எவ்ரி ஒன் டு சப்ஸ்கிரைப் அண்ட் தென் வாட்ச் மை சேனல். ஸோ மறக்காமல் அடுத்த படம் என்ன போடலான்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.